சில்லி கிராப் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டோம். 2 பிக் ஆனியன்ஸ், 2 பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டுத்தையும். அண்ட் இது வந்து ஸ்ரீலங்கன் மட் கிராப்பு. ஃபஸ்ட்டு வந்து அதோட சும்மா டாக்ஸிசிட்டி போகிறதுக்காண்டி நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்டீம் மட்டும் கொடுத்துட்டு அதை ஆஃப் பண்ணிடுறோம். வேகாது, ஜஸ்ட் ஒரு ஸ்டீம் மட்டும் கொடுத்துட்டு அதை ஆஃப் பண்ணிடுறோம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கிராப் ப்ரிப்பேர் ஆகிருக்கு. அண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் விட்டாச்சு. அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வெடிக்கட்டும் கருவேப்பிலை. அதோட சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா மஷியாக நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா போட்டு வறுத்திக்கலாம். அதோட வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறோம். பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தோன்னா நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பெப்பர், 1 உங்ககிட்ட சில்லி பேஸ்ட் இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போடலாம். இல்லைனா பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சோயா சாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உப்பு தன்மை கொடுக்கும். அதனால் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். சோயா சாஸ் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், போதும். இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வரட்டும். இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம தண்ணியே ஆட் பண்ண கிடையாது, ஃபுல்லாகவே ஆயிலில் தான் வந்திருக்கு. இப்போது கிராபுமே இந்த ஆயிலே போட்டு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போது மசாலாலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கிராப் நம்ம வேக வச்சுட்டு வந்த கிராபை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். கிராப்பும் மசாலாவும் நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு எல்லா பக்கமும் மசாலா வந்து பட்டுருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அது வந்து கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்ப சுவையான சில்லி கிராப் மசாலா ரெடி. இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் போல் குக் ஆகட்டும். நறுக்கி வச்ச மல்லித்தலையை போட்டு ப்ரெசன்ட் பண்ணிடலாம். டடா!